குர்ஆனை கையில எடுத்து ஓதுற அந்த ரூஹானியத் மொபைல்ல கிடையாது. என்ற இதுவரைக்கும் நான் குர்ஆனை மொபைல்ல டவுன்லோட் பண்ணியும் இல்லை, அதை பார்த்து குர்ஆனை யூஸ் பண்ணியும் இல்லை. ஏன்னா 100 விஷயம் குர்ஆன் நெஞ்சுக்குள்ளிக்கு அது வேற விஷயம். அது மற்றவங்க எல்லாருக்கும் அப்படி குர்ஆன் ஹிஃபுல் ஈக்காது, நினைச்சேன் 30 பாடம் ஈக்காது. போற இடங்கள்லாம் குர்ஆனை தூக்கிட்டு போயிடாது. நம்ம என்ன செய்ய ஒரு பிரயாணத்துல வச்சிருக்கோம், அது வேற விஷயம். ஒரு பிரயாணத்துல ஒன்றும் செய்யலாது, குர்ஆன் ஓதிட்டு இருக்கணும், அது பிரச்சனை அல்ல. ஆனால் நமக்கு சும்மா உள்ள நேரம் எல்லாம் பள்ளியில 30 குர்ஆன் 40 குர்ஆன் 1000 குர்ஆன் அடுக்கி வச்சு இவர் போனை வச்சு ஓதிட்டு இருப்பாரு. அதல்ல, அது அழகு இல்லை. விளைஞ்சவன் சொல்றது குர்ஆனை கையில எடுங்க. குர்ஆன முஸ்ஹாஃப கையில எடுத்தால் அந்த குர்ஆனுடைய சிந்தனை வரும். இப்ப நீங்க மொபைல் ஓதிட்டு இருப்பீங்க, வாட்ஸ்அப்ல பொண்ணாடி சொல்லுவா காய்கறி வாங்கிட்டு வாங்கண்டு. இப்ப குர்ஆனை ஓதுவீங்க, காய்கறி யோசனை தான் போகும். அது மாதிரி பொஸ் கோல் எடுப்பாரு. மொபைல் குர்ஆனை ஓதும் போது நீங்க தூக்கி வச்சிருங்க போனை. அது மாதிரி நீங்க குர்ஆனை ஓதும் போது போனை அப்படி பாருங்க, ஃபிளைட் மூட்ல தான். நான் எப்படி ஸ்பீச் பண்ற டைம் எப்பயாவது கோல் வந்தீங்களா? 3.5 வருஷத்துக்கு எப்பயாவது ஒரு ஆள் சொல்லலுமா என்னைக்கு போன் வந்தீங்கன்னு சொல்லி? சொல்ல மாட்டீங்க. ஏன்னா அது ஃபிளைட் மூலம், இது அல்லாஹ்வுடைய நேரம். அது மாதிரி குர்ஆன் ஓதும் அப்படிதான் ஃபிளைட் மூலம் தான் இருக்கு. அப்ப அப்படி நம்ம வந்து தூக்கி வச்சிடணும். இதை இரு நான் குர்ஆன் ஓத போறேன். நம்ம என்ன செய்யறோம்னா குர்ஆன் ஓதி போ ஒரு பக்கத்து ஓதி போட்டு வாட்ஸ்அப் பாக்குறது, மெசேஜ் வரும் வரைக்கும் ஓதும். இது என்ன குர்ஆன் ஓது? மெசேஜ் வரும் வரைக்கும் கொஞ்ச நாளைக்கு அவர் ஏதாவது ஒரு முக்கியமான வேலை யார்ட்டையோ கொடுத்து போட்டு அந்த வார வரை குர்ஆன் வருது. அப்ப பாருங்க நம்ம குர்ஆனை எந்த இடத்துல வச்சிருக்கிறோம். சஹாபாக்கள் குர்ஆன் ஓதல், சஹாபாக்கள் அவங்க வாழ்ந்த குர்ஆன் சொஹபத்தாக எடுத்துக்கொண்டதெல்லாம் எப்படின்னு சொன்னா அவங்களோட முழுத்தீரும் குர்ஆன்ல தான் இருந்தது. குர்ஆனை எடுத்து ஓத 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 அதுல இன்பம் கூடிக்கிட்டே போகும். அந்த இன்பத்தை லா யதூகு இல்லாமன் ராகஹா, அதை சுவைத்தவர்களை தவிர வேற யாருக்கும் அதை புரிய வைக்க முடியாது. ஒரு சின்ன பிள்ளைகிட்ட போயிட்டு தேனை பத்தி வரனீங்க, அது இப்படி, அது மலையிலேருந்து அந்த மரத்துல இருந்து இந்த இது இப்படி அப்படி இப்படின்னு எவ்வளவுதான் அந்த பிள்ளைக்கு சின்ன பிள்ளைக்கு விளங்காது. ஒரு சொட்டு எடுத்து வைங்க வாயில, தேனை கேட்கும், சொட்டு வாயில வைங்க. அப்ப அது மாதிரி இது வந்து குர்ஆன் அப்படிதான். எவ்வளவு சொன்னாலும் அது நமக்கு விளங்காது. அதை எடுத்து அதோட நீங்க சுஹபத்தை உண்டாக்குங்க. சும்மா ஓதுறது அல்ல.